அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் திருமதி ராகினி மோகன், UK கேட்டபரி பகுதியிலிருந்து. எனக்கு ஊர்கோலம் நிகழ்வினை எழுதி வழங்க சந்தர்ப்பம் வழங்கிய SRS தமிழ் வானொலிக்கும் SRS அபிஷான் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொழில்நுட்பத்தில் உதவிய நிரா சுரேஷுக்கும், போஸ்டரை வடிவமைப்பு செய்த ஜெர்மன் தர்ஷினிக்கும் வாழ்த்துக்களும் என் அன்பு நன்றிகளும். ஊர்கோலம் நிகழ்வை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களுக்கும் எனது நன்றிகள். நான் வடமராட்சி பகுதியை சேர்ந்தவள். எங்கள் ஊர் அல்வாய் தெற்கு. எங்கள் வீட்டிலிருந்து 1 மணி தொலை தூரத்தில் தான் இந்த செல்வசந்நிதி ஆலயம் அமைந்துள்ளது. இதனை இயற்கை அழகோடும் பறவைகளின் கீதங்களோடும் கேட்டு ரசிப்போம். போவோமா ஊர்கோலம். ஈழவள நாட்டின் வடமராட்சி பகுதியில் காணப்படும் திருத்தலங்களில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக செல்வசந்நிதி ஆலயம் விளங்குகின்றது. இவ்வாலயம் தொண்டமனாறு என்னும் கிராமத்தில் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இதன் தோற்றம், அமைப்பு, நடைமுறை என்பன தனித்துவமானது, வரலாற்று சிறப்புமிக்கது. உலகில் எவ்விடத்திலும் காணப்படாத தனித்துவம் இங்கே காணப்படுவதென்றால் இதன் புதுமைக்கும் பொலிவுக்கும் தெய்வத்தின் திருவருட் தன்மைக்கும் உரியதாக மிகவும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே குடிகொண்டுள்ள முருகன் திருவருளானது பிரகாசித்து கொண்டு இருக்கிறது மட்டுமல்லாது இவரின் கருணை வெள்ளம் மடை திறந்து பாய்கின்றது. அவரை நாடி வரும் அடியார்கள் பக்தி வெள்ளத்திலும் கருணை கடலிலும் மூழ்கி திருவருளையும் திருவருள் பிரசாதத்தையும் தினந்தோறும் பெற்ற வண்ணம் இருக்கின்றார்கள். சந்நிதி கோவில் வருடாந்த திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் இடம்பெறும். வருடாந்த மகோத்சவத்தில் பூங்காவன திருவிழாவும், சப்பர திருவிழாவும், தேர் திருவிழாவும், அதனைத் தொடர்ந்து தீர்த்த திருவிழாவும் இடம்பெறும். கந்தசஷ்டி விரதம் பாரணை 6 நாட்கள் பால் பழத்துடன் விரதமிருந்து பாரணையுடன் விரதம் இருப்பதுடன் நவராத்திரியோடு ஆரம்பித்து கேதார கௌரி விரதம், கந்தசஷ்டி என்று இன்று வரை விரதமிருக்க மன வலிமையையும் உடல் வலிமையையும் செல்வசந்நிதி அம்மன் அருள் பாலித்து உலகம் முழுவதும் இதனை மிக சிரத்தையுடன் செய்து வருகின்றார்கள். செல்வசந்நிதி முருகனிடம் நானே பார்த்திருக்கின்றேன். அங்கு வரும் பக்தர்கள் அங்கேயே இருந்து அந்த கோவிலே இருந்து 6 நாளும் பாலும் பழமும் சாப்பிட்டு அந்த விரதத்தை மிகவும் பக்தியுடன் செய்து வந்திருக்கிறார்கள். இந்த ஆலயம் மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய தெய்வாம்சங்களே ஒருங்கே அமைய பெற்றுள்ளது. ஆகம விதிகளுக்கு அகப்படாது. அதற்கு அப்பாற்பட்ட அன்பு, பக்தி, ஞானம் ஆகியவற்றை தனித்தலமாக கொண்டுள்ளது. இங்கே கந்த பெருமானது அருளாட்சி நடைபெறுகின்றது. இங்கே முருகன் பூரணம் என்று கூறும்படியாக பத்ர சக்தி முகூர்த்தத்தில் அமர்ந்திருந்தார். இதை கண்ணூர வேதநாய பிள்ளை என்ற பக்தி சுரோன்மணி செல்வசந்நிதி மேவிய பூரண என்னும் செல்வசந்நிதி என்னும் வாய்விட்டு மனம் திறந்து பாடியுள்ளார். மயம் என்று கூறுவதும் கருணையை குறிக்கும். இவ்வாலயத்தின் வரலாற்றை நோக்கினால் இது பொருளாதார சமூக வலயத்துடன் மிகுந்த நெருங்கிய தொடர்புடையதாகவும் இதற்கு அப்பால் பக்தி வரலாற்றுடன் தொடர்புடையதாகவும் உள்ளது. இதை பற்றிய வரலாறுகள் சான்றுகள் இன்னும் கிடைக்காத போதும் கர்ண பரம்பரை
வரலாற்று கதைகள் உண்டு. இங்கு ஓடும் ஆறும் இதன் அருகே அமைந்த ஆலயமும் வரலாற்றுடன் பக்தி வாய்ந்தது. தொண்டமனாறு என்னும் இவ்வாற்றினை முன்பு கடலுடன் சங்ககமாகி வள்ளி நதி என்னும் பெயருடன் மிளிர்கின்றது. இந்த ஆலயம் அன்னதானம் கொடுப்பதில் மிகவும் பிரசித்தி பெற்றுள்ளது. சுற்றி வர 21 மடங்களை தாங்கி வருகின்றது. ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களை அன்பாக பராமரிக்கும் ஓர் ஆலயமாக விளங்குகின்றது. இதில் ஒரு பக்தி முருகனை நினைத்து ஒரு பக்தி அடைந்த ஒரு முருகன் மேல் கொண்ட காதலால் முருகனையே நினைத்து நினைத்து ஒரு பாடலை பாடுகின்றார். திருக்குறளை பாட பாட வாய் மணக்கும், திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும், வேல் தடுக்கும் முருகா உன் வேல் தடுக்கும். நீ கொடுத்த தமிழல்லவா புகழெடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. நீ கொடுத்த தமிழல்லவா புகழ் கொடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. முருகா 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 நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது, நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது. உன் நினைவிருக்கும் மனமல்லவா பெருமை கொண்டது, உன் நினைவிருக்கும் மனமல்லவா பெருமை கொண்டது. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும், வேல் தடுக்கும் முருகா உன் வேல் தடுக்கும். சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகு நானவன், சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன். சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகு நானவன், சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன். முருகா 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 கந்தன் என்னும் பெயர் எடுத்ததால் கருணையானவன், கந்தன் என்னும் பெயர் எடுத்ததால் கருணையானவன். அந்த கருணையினால் தொண்டருக்கும் தொண்டனானவன், அந்த கருணையினால் தொண்டருக்கும் தொண்டனானவன். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். இதில் முருகனை நினைத்து ஒரு பக்தை பரவசத்துடன் பாடியதை கேட்டீர்கள். இதற்கு சான்றாக வள்ளி நதிக்கு மேலாக போடப்பட்ட பாலமானது வல்வை பாலம் என்று அழைக்கப்பட்டது. அது இன்றும் இப்பெயரையே கொண்டுள்ளது. இதையொட்டியே வல்வை வெளி என்றும் இப்பாலத்தின் அருகில் உள்ள காணிகளை வல்லிய பெரு வெள்ளை என்று இன்னும் கூறப்படுகின்றது. இந்நதியின் தொடு வாயிலை தொண்டமான் என்ற ஓர் அரசன் வெட்டி கடலிடம் சங்கமிக்க விட்டார். அன்று முதல் இந்த நதியின் பெயர் ஆறு தொண்டமனார் ஆறு ஆனது என்றும் அழைக்கப்பட்டது. இப்பெயரையே இக்கிராமத்துக்கும் மருவி வந்துள்ளது. அரசன் நதி வாயிலை வெட்டியதன் காரணமாக கடலில் உப்பு நீரானது உட்புகத் தொடங்கியது. நன்னீராய் இருந்த வள்ளி நதி நீர் மாற்றம் பெற்றது. நன்னீரான வள்ளி நதி உவர் நீராக மாறியது. உவர் நீர் உள்நாடு சென்றதன் காரணமாக கரணவாய் போன்ற பகுதிகளில் உப்பு பெருவாரியாக
இயற்கையாக விளையத் தொடங்கியது. உப்பானது பிற்காலங்களில் ஆற்றினூடாக கொண்டு வரப்பட்டு தொடுவாயிலில் அமைந்திருந்த சேகரிப்பு நிலையத்தின் நிரப்பப்பட்டது. அதன் காரணமாக அந்நிலையத்தை உள்ளடக்கிய நிலம் உப்பு மால் என்று இன்னும் அழைக்கப்படுகிறது. இலங்கையில் கரையோரத்தில் ஆட்சி புரிந்த போர்த்துகேயர், ஒல்லாந்தர், அதன்பின் ஆண்ட ஆங்கிலேயரும் இவற்றுடன் வணிக முறையில் தொடர்பு கொண்டு இருந்தனர். ஒல்லாந்தர் காலத்துடனேயே இலங்கையின் காணி கருக்கான பதிவேடுகள் என கூறப்படும் தோம்பு என்னும் காணி உறுதிகள் பிறந்தன. இக்காலத்தில் பதியப்பட்ட தோம்புகள் செல்வச்சந்நிதி ஆலயத்தின் தோற்றத்துக்குரிய முதல் எழுத்து வடிவமான சாதனம் ஆகும். அதன் பின்னர் ஆட்சி புரிந்த ஆங்கிலேயர் இலங்கையில் காணப்படும் ஆலயங்களை நல்ல முறையாக பதிந்து ஆலய பதிவீடு ஒன்றும் பதிவேட்டின் மூலம் பதிந்தனர். இதில் பெருமைமிக்க செல்வ சந்நிதி ஆலயத்தின் தோற்றம், தொடக்கம், அமைப்பு, நடைமுறை என்பவற்றை குறித்து வைத்தனர். இவர்களின் பதிவேட்டின் துணையை கொண்டு செல்வ சந்நிதி ஆலயத்தின் உற்பத்தி வரலாறு குருகுல பரத வம்ச மருதர் கதிர்காமனுடன் தொடங்கி மிளிர்ந்ததை அணித்தரமாக அறியக்கூடியதாக உள்ளது. ஆற்றங்கரையிலும் பரத வம்சம் என்று கூறப்படும் குருத் குலத்தவரே குடி இருந்தனர். இன்னும் இவர்களே வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களை தவிர வணிக நோக்கத்துக்காக வந்தேறு குடிகளாய் இருந்தவர் காலப்போக்கில் கந்த பெருமானது சீற்றத்துக்கு ஆளாக்கப்பட்டு அடியோடு அழிந்து ஒளிந்து போயினர். இப்பரத குலத்தவரின் தெய்வமாகிய முருக கடவுளே வேல் ரூபத்தில் இச்செல்வ சந்நிதி ஆலயத்தில் கோயில் கொண்டு உள்ளார். யாசுவ முனிவர் தியான வழிபாடு செய்து தவம் இயற்றிய இடத்தில் புத்தி அடைந்தார். இந்த இடம்தான் வள்ளி நதி கரையில் உள்ள பூவரச மரத்தின் அடியாகும். அவ்முனிவர் சமாதி அடைந்த இடத்தில் காணப்பட்ட பூவரசம் மரமானது பெரிய விருட்சமாகி தொழும் அடியார்களது துன்பத்தை அகற்றும் தெய்வத்தன்மை பெற்றது. அம்மரத்தின் அடியிலே தோன்றிய பூவரச மரமானது இன்னும் இக்கோவில் நடுவில் காணப்படுகின்றது. வீரவாகு தேவர் சந்திக்கடன் செய்த இடத்திலே இன்று பக்திர சக்தி முகூர்த்தத்தில் கந்த பெருமான் வேல் ரூபத்தில் கோயில் கொண்டு உள்ளார். கிரண்டி முனிவர் விடுத்த வெற்றியானது வேலாக சென்று சாப விமோசனம் கொடுத்த காரணத்தினால் வேலனின் நடுவில் முக்கோண வடிவில் பொட்டுடன் வெற்றிலை வைத்து வீதிவலம் வருவதை இன்னும் காணக்கூடியதாக உள்ளது. உலகில் வேறு எவ்விடத்திலும் இல்லாத தனித்துவமான வழிபாட்டை பக்திர சக்தி முகூர்த்தம் என்று மானசீக மௌன அன்பு வழிபாடு என்றும் சொல்லப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இவ்வாற்றங்கரையோரத்தில் வாழ்ந்த பரத குலத்தவர்களில் மூத்தவரும் பக்தி மானுமாகிய மரதர் கதிர்காமம் என்பவர் நாள்தோறும் ஆற்றில் மீன்பிடித்து சீவியம் நடத்தி வருவர். இவர் மீன்பிடிக்க செல்லும் முன்னர் பூவரசு அறத்தினை வணங்கியே செல்வது வழக்கம். இவர் நாள்தோறும் பக்தி கொண்டு உருகி வணங்கி மீன்பிடிக்கும் கதிர்காமர் முன்னர் மனித உருவத்தில் தோன்றி, கதிர்காமா, என்னிடம் இக்கரைக்கு வா என அழைத்தார். இதனை கேட்ட கதிர்காமர் ஆற்றின் மேலிருந்து கரைக்கு வந்தார். வந்தவரை இறைவன் கூட்டி சென்று பூவரச மரத்தடியையும் சந்தி கடன் செய்த இடத்தை காட்டி காட்டி நீயே எல்லா வகையிலும் ஏற்றவன் என்று கூறி மறைந்தார். அருள் செல்வம், பொருட்செல்வம், கல்வி செல்வம், பிள்ளை செல்வம், இவ்வாறு
எண்ணிறைந்த செல்வங்களை வேண்டுவோர் வேண்டுவதை ஈந்த வண்ணம் இருக்கின்றார். இவர் பசிப்பினி அகற்றுவதில் அன்னதான கந்தனாகவும் காட்சி தருகின்றார். இக்கோயிலை சுற்றி 15 மடங்களுக்கு மேல் உள்ளது. தந்தையும் இல்லை, தாயும் இல்லை, சுற்றமும் இல்லை என்று வரும் அடியார்க்கு தங்க இடமும் உண்ண உணவும் கொடுக்கின்றார்கள். காசியில் இறக்க முத்தி என்பது போல் சந்நிதியில் ஆயுளை நீக்க வரும் அன்பர்கள் அநேக பேர்கள் இவர்கள் சந்நிதியில் ஆன்மா ஈடேற்றம் பெறுகின்றார்கள் என்பது மிகையாகாது. மனச்சாந்திப்படி அடியார்கள் திருவருளையும் பெறுகின்றார்கள். சந்நிதி முருகன் கருணை காந்தத்தை விட கவரும் சக்தி உடையது. அவரது திருவருள் செல்லாத இடமே இல்லை. சந்நிதி வேலன் ஒரு கருணை கடல். அவரது கருணை கடாட்சம் எளிதும் எவருக்கும் கிடைக்கக்கூடியது. அவருடைய அருட்திறனை 1000 நாடாவை உடைய ஆதிசேடனாலும் வர்ணித்து கூற முடியாது. பறந்து கிடக்கும் பார்வழியில் பரம் ஜோதியாக உலா வந்து பொலிந்து விளங்குகின்றார். பணம் பதவி தேவையில்லை, பொன் பொருள் நாடவில்லை முருகா, உன் அருள் போதுமே. உயில் வாழுகின்ற காலமெல்லாம் மாளிகையில் நாட்டம் இல்லை. குமரா, உன் நிழல் போதுமே குமரா, அருள் வழங்கும் முருகா. முருகா, நீ ஓடிவா. சக்தி முருகனை தாழ் பணிந்து வேண்டுகின்றோம். செல்வ சந்நிதியில் நீ சிரித்தாய் முருகா, சன்னதி மலை மீது எதிரொலிக்கும். செல்வ சந்நிதியில் நீ சிரித்தாய் முருகா, சன்னதி மணல் மீது எதிரொலிக்கும். செல்வ சன்னதியில் வேலாடும் உன் திருப்புகள் பாடியே கடலாடும். செல்வ சந்நிதியில் வேலாடும் உன் திருப்புகள் பாடியே கடலாடும். செல்வ சந்நிதியில் நீ சிரித்தாய் முருகா, சன்னதி மணல் மீது எதிரொலிக்கும். சந்நிதியில் இருக்கும் அந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். சன்னதியில் இருக்கும் அந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதி சோலையில் முதிர்ந்த பழம், சந்நிதி சோலையில் முதிர்ந்த பழம். வெட்டி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். வெட்டி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். செல்வ சந்நிதியில் நீ சிரித்தாய் முருகா, சன்னதி மலல் மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே காந்த கோட்டம் உண்டு, உன் சிங்கார மயிலாட தோற்றம் உண்டு. சிறப்புடனே காந்த கோட்டம் உண்டு, உன் சிங்கார மயிலாட தோற்றம் உண்டு. உனக்கான மன்ன கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மன்ன கோவில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை. செல்வ சந்நிதியில் நீ சிரித்தாய் முருகா, சன்னதி மணல் மீது எதிரொலிக்கும். மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு ஊர்கோள நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் திருமதி ராகினி மோகன். நன்றி, வணக்கம்.